ரொம்ப நாளாவே யோகா பத்தியும், பிராணாயாமா பத்தியும், மெடிடேஷன் பத்தியும் வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்ப தான் கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கு. நான் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர். இப்போ நம்ம யோகா கிளாஸ் முடிஞ்ச உடனே, அதாவது ஆசனம்லாம் பண்ண பிறகு, அடுத்து பிராணாயாமா பண்ணுவோம். அடுத்து வந்து மெடிடேஷன் பண்ணுவோம். நான் இப்போ பிராணாயாமாலே வந்து நெறைய வகை இருக்கு. நான் ஒண்ணு ஒண்ணா அதில வந்து ஷார்ட் வீடியோஸா போடப் போறேன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயர் பிரீத்திங் அல்லது பாக்ஸ் பிரீத்திங் இல்லாட்டி தமிழ்ல சொல்லணும்னா சதுர மூச்சு. அத பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படியே மனச வந்து அமைதிப்படுத்தணும். இப்போ தூக்கம் வரல, ஸ்ட்ரெஸ்னால தூக்கம் வரல, மனச அமைதிப்படுத்தணும்னா இத பண்ணா உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் அமௌண்ட்ஸ் எந்த அளவு மூச்சு எடுக்கிறோமோ, அதே அளவு மூச்ச நிறுத்திக்கணும். அதே அளவு மூச்சு வெளிய விடணும். திருப்பி அதே அளவு மூச்ச நிறுத்தணும். இது ஒரு பாக்ஸ் மாதிரி. எந்த அளவு எடுக்கிறோமோ, அந்த அளவு ஹோல்ட் பண்றோம். அந்த அளவு மூச்சு வெளிய விடுறோம். அந்த அளவு திருப்பி மூச்ச பிடிச்சு வச்சுக்கிறோம். திருப்பி மூச்சு எடுக்கிறோம், பிடிக்கிறோம், விடுறோம், பிடிக்கிறோம். இதுதான் பாக்ஸ் மாரி வருது. அதனால தான் இது சதுர மூச்சுன்னு சொல்றோம். இதுக்கு வந்து நீங்க ஒரு மந்த்ராவும் நெனச்சுக்கலாம். இப்ப நான் வந்து வள்ளலார் ஃபாலோயர். அதனால அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நெனச்சுப்பேன் மூச்சு எடுக்கையில. தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு நெனச்சுக்கிட்டே மூச்ச பிடிச்சு வச்சுப்பேன். தென் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி மூச்சு வெளிய விடுவேன். திருப்பி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு மூச்ச இழுத்து பிடிச்சுக்கணும். இது மாதிரி நான் பண்றேன். உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிக்கும்னா, அத வந்து நீங்க மனசுல நெனச்சு இத பண்ணலாம். நான் திருப்பி உங்களுக்கு சொல்லிக் காட்டுறேன். நேரா உட்காந்துக்கணும் இது பண்றதுக்கு. கைய வந்து ஒரு உள்ளங்கை மேல இன்னொரு உள்ளங்கை வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்க தியானத்துல உட்கார்ற மாரி ஏதாவது முத்ரா கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு மடியில வச்சுட்டு முதுகு நேரா இருக்கான்னு பார்த்துக்கங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு தடக்க பண்ணி பார்ப்போம். கையில நான் காட்டுறேன் என்ன பண்றேன்னு. இப்போ மூச்ச எடுக்கிறேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போ மூச்சு வெளிய விடுறேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஸோ நான் கைய வந்து ஒரு சைடு எடுக்கிறேன். அப்புறம் நான் நிறுத்துறதுக்கு வந்து கைய இப்படி காட்டுறேன். அடுத்து மூச்சு வெளிய விடுறேன். திருப்பி நிறுத்துறதுக்கு இப்படி காட்டுறேன். உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிக்குதோ, இப்போ ஓம் நம சிவாய சொல்லணும். இப்போ நீங்க கிறிஸ்டியனா இருக்கீங்க, அதுக்கு ஒரு ஏதாவது சொல்லணும். எது வேணாலும் நீங்க மனசுல நெனச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு மந்திரத்தோட சொன்னீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் நெறையா இருக்கும். ஸோ நான் திருப்பி செஞ்சு காட்டுறேன். ஆழ்ந்து மூச்சு எடுத்து விடுங்க மொத. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இத அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இத ஒரு 5 to 10 நிமிஷம் பண்ணலாம். காலையில, மத்தியானம், சாயங்காலம் இந்த மாரி 3 வேளை பண்ணலாம். தொடர்ந்து பண்ணி பாருங்க. எந்த விதனால பயிற்சினாலும் அப்பதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ நீங்க கண்ண மூடிட்டு தான் பண்ணணும்னு கிடையாது. கண்ண திறந்தேயும் பண்ணலாம். நீங்க சமையல் பண்றீங்க, கார் ஓட்டிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு பண்ணணும்னு இருந்துச்சுன்னா பண்ணுங்க. கார் ஓட்டில கொஞ்சம் ஜாக்கிரதையா கண்ண திறந்து பண்ணுங்க. ஓகே.